மக்களே, இன்றைக்கி கனடாவில் என்னோடய பையனை ஸ்கூலில் போய் நான் தான் பிக்கப் பண்ண போகிறேன். வாங்க கனடாவில் என்ன ப்ரொசீஜர்னு பார்த்துடலாம். விண்டரில் ஸ்னோ அதிகமாக இருக்கிறதுனால ஹஸ்பண்டு தாங்க எப்போவுமே பிக்கப் பண்ண போவாங்க. பட் இன்றைக்கி அவங்களுக்கு மீட்டிங் இருந்ததுனால நானே போயிட்டேன். இன்னுமே ஸ்னோ அதிகமாக தான் இருக்குது. காற்று கம்மியாக அடிச்சிருந்துச்சுன்னா ஸ்னோவோட எஃபெக்ட் கம்மியாக தாங்க இருக்கும். டோர் மேம் தாங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் ஆஃப் த டேன்னு எவ்ரி கிளாஸ்க்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்க அந்த டோரை ஹோல்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எவ்ரிடே ஸ்டூடெண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒன் பை ஒன்னாக ஸ்டூடெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருவாங்கங்க. பேரண்ட்ஸாகவே இருந்தாலும் குழந்தைங்கள பார்த்ததுமே நம்ம டேரெக்டாக கூப்பிட்டுட்டு வர முடியாது. அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குங்க. என் பையனோட கிளாஸ் டர்ன் வந்துருச்சு. ஸோ அவங்க கிளாஸ்மேட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மேம் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாங்கங்க. அவங்ககிட்ட ரெனியை கூப்பிட்டுக்கிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அவன் வந்ததுமே டேரெக்டாக கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்பா ஏன் வரலன்னு தான் கேட்டான். அப்புறம் அவனோட வாட்ச் இன்றைக்கி போட்டுட்டு வந்திருந்தான். அது கிட்ஸோட வாட்ச்சு தான். இருந்தாலும் கேம் இருக்கிறதுனால நான் அலோவ் பண்ணாமல் இருந்திருந்தேன். இன்றைக்கி எனக்கு தெரியாமல் போட்டு வந்துட்டான். ஸோ அதை பற்றி பேசி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே இன்றைக்கி டேஸை பற்றி பேசிக்கிட்டே வந்தோம். ஸ்னோவை பார்த்ததுமே அவனோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டான். என் பையன் சரியான ஸ்னோ லவர். ஸோ ஸ்னோக்குள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு டே ஸ்னோனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மாவு மாதிரி இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ண விட்டுருவேன். கொஞ்சம் நாளாகிடுச்சுன்னா ஒரு சில பயம் இருக்குங்க. ஏதாவது வேஸ்ட் கிடக்கலாம், இல்லை ஸ்னோவே இறுகி ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தாங்க அலோவ் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்ததுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பான். இன்றைக்கி மாவாட்டினதுனால உளுந்து மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேங்க. ஸோ வடை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து டேஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.